டெங்கு காய்ச்சல் நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு டெங்கு காய்ச்சல், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் டெங்கு காய்ச்சல் பரவுது. எனக்கும் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 வாரம் படுக்கையில் இருந்தேன். இந்த டெங்கு காய்ச்சல் வந்த பிறகு என்னால் எழுந்து நடக்கவே முடியலை. எனக்கு உணவு கூட எடுத்து சாப்பிட முடியல, படுத்தே கிடந்தேன். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு என் மனைவி அறிவுறுத்தினாங்க, பப்பாளி இலை சாரை குடிங்கன்னு சொல்லி. அதன் பிறகு தான் ஞாபகமே வந்தது. அவங்களுக்கு ஞாபகம், ஏற்கனவே குடிச்சிருக்காங்க, மறந்துட்டாங்க. வணக்கம், கருங்கல் 368 வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்களோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்னோடு இணைந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஒரு சேனல்னால் குக்கிங் தனியாக இருக்கும், அல்லது விளையாட்டுனா விளையாட்டு தனியாக இருக்கும், காமெடினா காமெடி தனியாக இருக்கும். ஆனால் நம்ம சேனல் அப்படி இல்லை. எனது வாழ்வியலில் கிடைத்த ஒவ்வொரு உண்மை தகவல்கள், என் வாழ்க்கையில் நடந்த தகவல்களை, உண்மை தகவல்களை, பயனுள்ள தகவல்களை பிறருக்கு பகிரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சேனல் தொடர்ந்துருக்கோம். என்னடா திடீர்னு ஒரு சமையல் வீடியோ போடுறாரு, திடீர்னு பன்றி இறைச்சி வீடியோ போடுறாரு, திடீர்னு பார்த்தா மூலிகைகளை பற்றி போடுறாரு அப்படின்னு நீங்கள் சலிப்புத்தன்மை ஏற்படுத்திக்க கூடாது. நமது காணொளிகளில் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஆங்காங்கே நிறைய உண்மை தகவல்கள் மறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் நாம் மெனக்கிட்டு காணொளி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறைஞ்சது நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபராக இணைஞ்சவங்க ஒரு 10 பேராவது எனக்கு அழைச்சி, எனக்கு தெரிஞ்சவங்க, நான் வெளியூருக்கு செல்லும் பொழுது என்னை பார்க்குறவங்க, இந்த காணொளி பண்ணுங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த காணொளி பண்ண வந்திருக்கோம். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னோடு இணைந்திருங்கள். நிறைய நன்மை தகவல்கள், உண்மை தகவல்களை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பப்பாளி இலை, பப்பாளி மரத்தில் வரக்கூடிய காய்கள், பழங்கள், பப்பாளி இலைகள், அதன் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய உழைப்புக்கு பிறகு தான் ஒரு காணொளி வருது. அதனால் காணொளியை பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா பிறருக்கு பகிருங்க, லைக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் பண்ணுவதற்கு எனக்கு ஊக்கம் தரும். நண்பர்களே, இன்றைக்கு இந்த பப்பாளி இலை, இதனை சார்ந்து தான் காணொளி. இந்த காணொளியை முழுசாக பாருங்கள். டெங்கு காய்ச்சல் நிறைய பேத்துக்கு இப்போ வந்துட்டுருக்கு. நிறைய நபர்கள் நகரங்களில் மட்டுமில்லை, கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு டெங்கு காய்ச்சல், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் டெங்கு காய்ச்சல் பரவுது. இது மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தனியாக மருந்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி, நார்மலாக என்ன காய்ச்சல் வருமோ அதற்குண்டான மருந்து தான் நமக்கு உடம்பில் செலுத்துகிறாங்க, மாத்திரைகளாக கொடுக்குறாங்க. எனக்கும் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 வாரம் படுக்கையில் இருந்தேன். ஆனால் இதற்கு முன்பு வேறு காய்ச்சல்லாம் வரும்பொழுது கூட இந்த பப்பாளி இலை சாறை எடுத்து குடித்து சரி பண்ணியிருக்கேன். ஆனால் அது எனக்கு ஞாபகத்தில் வரல, தெரிஞ்சும் மறைஞ்சிருச்சு மனசுக்குள்ளே. கிட்டத்தட்ட 2 முறை டாக்டரை போய் பார்த்தேன். 2 வாரம் எழுந்திரிக்கவே முடியல. நான் என்னோட உடல் காய்ச்சல்லாம் வந்தால் அவ்வளவு சாதாரணமாக என்னை சாய்ச்சிட முடியாது. காய்ச்சலே எனக்கு வராது, வந்தாலும் எனக்கு தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்குவேன். எனக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் ஒருத்தவங்க, எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும் ஒருத்தவங்க அப்படின்னு மனநிலை எதிர்பார்க்காது. எவ்வளவு உடம்பு முடியலனாலும் சரி, எழுந்து போய் எனக்கு உண்டான தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்குவேன். ஆனால் இந்த டெங்கு காய்ச்சல் வந்த பிறகு என்னால் எழுந்து நடக்கவே முடியலை, மாத்திரை வாங்க கூட போக முடியல, எனக்கு உணவு கூட எடுத்து சாப்பிட முடியல, படுத்தே கிடந்தேன். கிட்டத்தட்ட 3 நாளுக்கு பிறகு கொஞ்சம் எழுந்திருக்க முடிஞ்சது. திரும்பவும் படுக்க வந்துருச்சு. 1 வாரத்துக்கு பிறகு மீண்டும் எழுந்தேன், திரும்பவும் படுக்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு என் மனைவி அறிவுறுத்தினாங்க, பப்பாளி இலை சாரை குடிங்கன்னு சொல்லி. அதன் பிறகு தான் ஞாபகமே வந்தது. அவங்களுக்கு ஞாபகம், ஏற்கனவே குடிச்சிருக்காங்க, மறந்துட்டாங்க. பப்பாளி இலை சாரை குடிங்கன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இலை இருந்தது, பறித்து ஒரு வேளை தான் அரைச்சி குடித்தேன். எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்ல உணவெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ந்து 4 நாள் குடித்தேன். ஆனால் டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா, காய்ச்சல் சரியாயிட்டாலும் மண்டை வலி பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு காய்ச்சல் வந்தது, உடனே என் மனைவிக்கு வந்தது, என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்தது, அடுத்து ஒரு 3 நாளில் என் சின்ன பொண்ணுக்கு வந்துருச்சு. ஆனால் என் மனைவி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டாங்க, படுக்கையில் இல்லாமலே சமாளிச்சிட்டாங்க, அப்படியே நடவுடையாக இருந்து சமாளிச்சிட்டாங்க.
ஆனால் நான் படுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வாரம் படுக்கையில் இருந்து இந்த பப்பாளி சாறு குடித்ததுக்கு பிறகுதான் எனக்கு டெங்கு சரியாச்சு. இதை எனது நண்பர்கள், எனது காணொளிகளை பார்க்குறவங்க தொடர்ந்து என்கிட்ட சொன்னதுனால இன்றைக்கி காணொளி பண்ணுறோம். இதை பிறருக்கு பகிருங்க. அப்போ இந்த பப்பாளி இலைச்சாறை எப்படி நம்ம எடுத்து அரைச்சி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நுனியில் இருக்கக்கூடிய, அதாவது அங்கே சின்னது ஒரு மரம் இருக்குது, அதன் அருகில் போகலாம். இந்த நுனியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொழுந்து உள்ள இலைகள், இந்த இலைகளை பாருங்க, கொழுந்தா இருக்குல்ல, இது போன்ற இலைகளை எடுத்து மிக்சியில், இது போன்ற இலைகளை, கொழுந்தான இலைகளை எடுத்தோம்னா இதில் அதிகப்படியான வீரியம் இருக்கும். இந்த இலையை எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் குடிக்கலாம். அல்லது அம்மியில் வச்சு அரைச்சி 100 மில்லி தண்ணி அளவு அதில் கலந்து அப்படியும் இப்படி குடிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கலையா, பச்சையாகவே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படி டெங்கு காய்ச்சல் உள்ளவங்க தொடர்ந்து இந்த இலையை 4 நாளைக்கு காலை மாலை 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா காய்ச்சலும் குணமாகிடும், மண்டை வலியும் தலை வலியும் இருக்காது. ஆனால் டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா தலை மிகவும் அதிகமாக வலிக்கும். ரொம்ப பயங்கரமாக வலி இருந்துச்சு எனக்கெல்லாம். அப்போ என்ன பண்ண, மாத்திரை மருந்துகளால் சரி பண்ண முடியல. இந்த பப்பாளி இலை தான், இந்த சாறு தான் என்னை சரி பண்ணுச்சு. தொடர்ந்து 4 நாள் குடித்தேன், காய்ச்சல் சரியாயிடுச்சு. அதன் பிறகு தலைவலி இருந்தது. இந்த பப்பாளி இலையை திரும்ப அரைச்சி குடிச்சு இப்போ தலைவலிலாம் இல்லாமல் சுத்தமாக டெங்குலேருந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன். இதை பிறருக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேருக்கு தெரியல, பப்பாளியில் டெங்கு காய்ச்சலை சரி பண்ணுமா அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியல, நிறைய மக்களுக்கு தெரியல. அதை தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிகிறோம். பிறருக்கு பகிருங்க. இப்படி பாருங்கள், பப்பாளி இலையா இப்படி சாப்பிட்லாம். டெங்கு காய்ச்சல் இருக்கிறவங்க எல்லாராலையும் இப்படி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கஷ்டம், கடினம் தானே. அப்போ என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சி, அம்மியில் வச்சு அரைச்சி, அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு மீடியமான நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு, அரை எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா அரைச்சி, அதை ஒரு குடுவையில் ஒரு டம்ளரில் எடுத்து 100 மில்லி அளவு தண்ணி கலந்து காலை மாலை 4 நாள் தொடர்ந்து குடிங்க. டெங்குலேருந்து உடனடியாக ரெக்கவர் ஆகிடலாம். உடனே சரியாக 4 நாட்களில் தலைவலியிலேருந்து சரியாயிடும். காய்ச்சல், தலைவலி அனைத்தும் சரியாயிடும். பப்பாளி இலை மட்டும்தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த பழங்கள் என்ன பண்ணுது, பப்பாளி பழங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது இதில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வைட்டமின் சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, டி இருக்குது. அந்த அளவுக்குலாம் நம்ம போகல, அந்தளவுக்கு நமக்கு அறிவும் இல்லை. அப்போ இந்த பப்பாளி பழங்களை தினமும் ஒரு கீத்து அளவாவது நீங்கள் சாப்பிட்ணும். வெளிநாடுகளில், நான் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது, சீனர்கள் இடைவிடாது தினந்தோறும் இந்த பப்பாளி பழத்தில் ஒரு கீத்து அளவுக்கு, ஒரு கீத்து முழுமையாக சாப்பிட்லனாலும் அரை கீத்து அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த பப்பாளி பழத்தின் நன்மைகள் என்னன்னு. நம்ம இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கக்குள்ள நம்ம உண்ட உணவை நல்லா செரிக்க வைக்கும். நம்ம மக்கள்கிட்ட மனதில் பதிந்தது எல்லாமே, பழம் சாப்பிட்டோம்னா நல்ல காலையில் கழிவறைக்கு போகும் பொழுது நல்ல மலங்கழியும், இப்படி தான் பதிவு பண்ணிக்கிறாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா காலையில் மலம் கழிக்கலாம் இப்படின்னு நினைக்கிறாங்க. பழம் சாப்பிட்டதுனால மட்டும் மலம் வெளியாகுதான்னு கேட்டால் இல்லை. இது என் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் மதிய வேளையில், மாலை நேரங்களில் 3 மணி 4 மணி இந்த மணி அளவில் பழங்கள் எடுத்துக்கிட்டால் இரவு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நல்லா செமிக்க வைக்கும். நம்ம உறங்கும் பொழுது சாப்பாடு நன்றாக செமித்து விட்டாலே நமக்கு உறக்கம் நல்லா வரும். இன்றைக்கி முக்கால்வாசி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உறங்குவதற்கு முன்பு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் படுக்க போகிறீங்க. எப்படி நல்லா தூக்கம் வரும்? உணவுக்கும் தூக்கத்திற்கும் இடைவேளை குறைந்தபட்சம் 3 மணி நேரம் இருக்க வேண்டும். அதிகபட்சம் 4 மணி நேரம் இருக்கலாம். என்னோட இரவு உணவு எல்லாமே அதிகபட்சம் 4 முதல் 5 மணி நேரம் இடை இருக்கும். தூக்கத்திற்கும்
எனது இரவு உணவுக்கும் 5 மணி நேரம், குறைந்தபட்சம் 4 மணி நேரம் இடைவெளி வைத்து கொள்வேன். அப்பொழுது தான் நாம் தூங்கும் பொழுது நல்லா தூங்க முடியும். இந்த உணவு நல்லா செரிக்கும். அப்போ இந்த உணவு செரிமானத்துக்கு இந்த பப்பாளி பழம் மட்டுமல்ல, வாழைப்பழமும் உதவி செய்யுது. உணவு செரிக்க வைக்கும், நல்லா தூக்கம் வரும். காலையில் மலம் கழிக்கும் பொழுது தானாகவே நம்ம வயிற்றிலிருந்து முக்காமல் மலங்கள் தானாக வெளியே வந்துடும். அதற்கு மட்டும் இந்த பப்பாளி பழம் பயன்படுதா, இந்த பப்பாளி இலைகள் பயன்படுதான்னு கேட்டால் இல்லை. இந்த பப்பாளி காயை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் பெண்கள் முக்கியமாக ஒரு விடயத்துக்கு இந்த பப்பாளி காயை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அதை காணொலியில் பதிவு பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலை. காரணம் என்னென்னு கேட்டால் அதை தவறாக நிறைய பேர் பயன்படுத்திடுவாங்க. இந்த காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா எதற்காக சாப்பிட்றாங்க பெண்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம காணொலியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா என்ன நன்மைகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் குறைஞ்சது ஒரு 100 பேரே சொல்லுங்கள். இந்த காயை குழம்பு வச்சு ஏன் சாப்பிட்றாங்க, அதனோட பயன் என்னங்கிறத காணொலியை பார்க்கலாம். இந்த பப்பாளி இலை மரம், இந்த காய் நமக்கு எண்ணற்ற மருந்தாக பயன்படுது. வீடுகளில் குறைஞ்சது நீங்கள் வீடு கட்டும் பொழுது குறைஞ்சபட்சம் தரைமண் 7 சென்ட் இருக்கிற மாதிரியாவது இடம் வாங்கிருங்க. அதில் 2.5 சென்ட் வீடு கட்டிட்டு மீதி இருக்கிற 4.5 சென்டில் 5 வாழை மரம், 2 பப்பாளி மரம், இப்படி நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையான காய்கறி பழங்கள் கிடைச்சிரும். 2 மரம் இருந்துட்டாலே போதும். வாரத்துக்கு 2 முதல் 4 பழம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பப்பாளி பழத்தில். இந்த பப்பாளி பழம் மட்டும் இல்லை, இலையும் நமக்கு எந்த காய்ச்சல் வந்தாலும் இதனோட கஷாயத்தை குடித்தாலும் சரியாகும். அதாவது கஷாயம் இரவு படுக்க முன்னாடி சுடுதண்ணி வச்சு அதில் இலைகளை போட்டு வேக வச்சுட்டு படுத்துட்டோம்னா இரவு முழுக்க சுடுதண்ணியில் இருந்து காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அப்படியே பச்சை எல்லாம் அந்த அந்த இலையில் இருந்த சாரெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். அதை காலையில் குடித்தோம்னா காய்ச்சல்லாம் சரியாகும், உடம்புக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். காய்ச்சல் வரும் நேரத்தில் இதை அரைச்சி சாறு எடுத்து குடித்தோம்னாலும் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் கூட்டுறதுக்கெலாம் அதிகப்படியாக கூட்டுறதுக்கெலாம் இந்த பப்பாளி இலை பயன்படுது. அதனால் வீடுகள் தோறும் பப்பாளி மரத்தை வளங்க, சாப்பிடுங்க. அப்பப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையை இந்த மரங்கள் பூர்த்தி செய்து இந்த பப்பாளி மரத்தை வீடுகள் தோறும் வளங்க. நம்ம பன்றிக்கறி அதன் நன்மைகள், பன்றிக்கறி சாப்பிட்டா என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய காணொளி பண்ணியிருக்கோம். அந்த காணொலியை நிறைய நண்பர்கள் வரவேற்கிறீங்க, பார்க்குறீங்க, வெகுவான மக்கள் விருப்பம் தெரிவிக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. காணொலியை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் காணொலி பண்ணுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும். நம்ம பன்றிக்கறி 5 கிலோ எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி காணொலி பண்ணியிருக்கோம். அந்த காணொலி பார்க்கணுன்னா மேலே தெரிகிற வலது பக்கம் தெரிகிற காணொலியை தொட்டு பாருங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன்.